இந்த ஹனிமூன் விஷயத்துல பாண்டியன் கிட்ட தங்கமேல் மாட்டினது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தெரிவிங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். தங்கமேல் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட சரணனை வந்து ஹனிமூன் கூட கூப்பிட்டு போயிருந்தாங்க. போன இடத்துல இந்த அளவுக்குலாம் பிரச்சனை வரும்னு அவங்க கொஞ்சம் கூட நினைச்சே பார்த்திருக்க மாட்டாங்க. கொஞ்சம் விட்டுப்படி அப்பதான் மாப்பிள வலிக்கு வருவாருன்னு சொல்லி தங்கமேலோட அம்மா சொன்ன ஐடியாவை கேட்டு கடைசியில சரணன் வந்து தங்கமேல கண்டுக்காமே போயிட்டாரு. அவங்க அம்மா பேச்சை கேட்டதுனால தங்கமேலுக்கு ஹனிமூன் பிளான் வந்து டோட்டலா ஃபெயிலியர்லயே முடிஞ்சிருச்சு. அந்த சோகத்தோடய வீட்டுக்கு வர தங்கமேலுக்கு அதை விட பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்கு. ஏன்னா வீட்டுல வந்து பாண்டியன் கிட்ட கதிர் வசமாவே மாட்டிக்கிறாரு. என் போன்ல இருந்து பணத்தை எடுத்தது கண்டிப்பா நீயா தான் இருக்கும், வேற யாருக்கும் இந்த அளவுக்கு தைரியம் இருக்காது, அந்த பணத்தை எடுத்து என்ன பண்ணன்னு சொல்லிட்டு கதிர் பிடிச்சு கண்ணாபின்னு திட்டிட்டு இருக்காரு. ஓரளவுக்கு மேல கோபத்தை கட்டுப்படுத்த முடியாம கதிர் வந்து நடந்த எல்லா உண்மையுமே சொல்லிடுறாரு. இந்த தப்பு எல்லாத்துக்குமே காரணம் தங்கமேல் தான். அவங்க தான் வந்து ரூமுக்கு 26,000 ரூபாய் தெரிஞ்சு புக் பண்ணி விட்டாங்க. நீங்க திட்டணும்னா தங்கமேல திட்டுங்க, சரவணனை திட்டிராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் எல்லா உண்மையுமே போட்டு உடைச்சாரு. இதை கொஞ்சம் கூட நம்பாத பாண்டியன் வந்து தங்கமேல் சரவணன் வீட்டுக்கு வந்ததுமே ஃபர்ஸ்ட் கேள்வியா தங்கமேல்கிட்ட தான் கேட்கிறாரு, ரூமுக்கு ரெண்ட் எவ்வளவு வந்துச்சு, கதிர் சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு. வழக்கம் போல அழுது நடிக்கிற தங்கமேல் கிட்ட இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா இருக்கட்டும், மறுபடியும் இதே தப்ப பண்ணிராத, இது வீட்லயே உன்னைய மட்டும் தான் கொஞ்சம் நம்பிக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கையுமே நீ காலி பண்ணிட்டு இனிமேல் உன் நடிப்பு என்கிட்ட எடுபடாதுன்னு சொல்லிட்டு தங்கமேல் கிட்ட பாண்டியன் கோவமா பேசிட்டு கிளம்பிடுறாரு. இந்த ஹனிமூனுக்கு பணம் அனுப்பின விஷயத்துல கதிர் வந்து உண்மையை சொல்றதுதான் சரின்னு நீங்களும் நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தெரிவிங்க.